ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 முக்கியமான தகவல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி தங்கம் விலை பார்த்தீங்கன்னா அதிரடியாக உயர்ந்திருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவதா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தங்க நகையையோ அல்லது அந்த கோல்டு காயினையோ நம்ம விற்று பணமாக பெறும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ வரி செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பழைய தங்க நகை விற்கும்போது அது எத்தனை வருஷம் நம்ம கையில் இருந்தது, எத்தனை வருஷம் பழமையான நகை, அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வரியினுடைய விதிப்பு மாறுபடுது. ஸோ அதனால் இந்த தகவலை முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு, இன்றைக்கி தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தங்கம் மீதான அந்த இறக்குமதி வரியை, இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உயர்த்தியிருக்கிறாங்க. 6% 15% இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ அடிப்படை சுங்க வரின்னு சொல்லுவோம், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து 5% 10% உயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வேளாண் உள்கட்டமைப்பு வரி அது பார்த்திங்கன்னா 1% 5% உயர்த்திருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது அந்த 6% 15% அந்த இம்போர்ட் டியூட்டிக்கான டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க காரணத்தினால இன்றைக்கி ஒரே நாளில் தங்கம் விலை அதிரடியாக வந்து உயர்ந்திருக்குது. இது எதனால் இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு இந்த கச்சா எண்ணெய் அதுக்கப்புறம் தங்கம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபாரின்ல இருந்தால் நம்ம அதிகமாக இம்போர்ட் வந்து பண்ணுறோம். அந்த அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுல பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 85% நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம். அதே மாதிரி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 90% நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது அந்நிய செலவாணி நம்ம டாலரில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டாலரில் செலவிடுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த டாலர்னுடைய மதிப்பு உயர்ந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைய தொடங்குது. இந்த மாதிரி குறையிற காரணத்தினால இப்போ ஒரு பேரல் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது $75 $126 வரைக்கும் ஏறி இருக்குது. இதனால் இந்த போர் பதற்றம் காரணமாக. ஸோ இதனால் இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டாலரினுடைய மதிப்பு அதிகமாக காரணத்தினால இந்திய ரூபாயின் மதிப்பு குறைய தொடங்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை ஏற்படுது. வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இதனால தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி தெலுங்கானாவில் பேசும்போது அவர் குறிப்பாக வந்து தங்கம் வாங்கிறத அடுத்து ஒரு ஆண்டுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தங்கம் வாங்கிறத எல்லாருமே குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்நிய செலவாணியான டாலரினுடைய மதிப்பை வந்து குறைய தொடங்கும். அதாவது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் திருமண நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி தங்கம் வாங்கிறத ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து அதனுடைய இம்போர்ட் டியூட்டி சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் வந்து 6% 15% உயர்த்தியிருக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கி தங்கம் விலையானது கிடுகிடுன்னு உயர்ந்திருக்குது. ஸோ இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது இந்த இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம் விலை அதிகரிக்கும். இப்போ அடுத்தபடியாக இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். டிஜிட்டலாக தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தங்க பத்திரங்கள், சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தங்க பத்திரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 கேரட் உள்ள தங்கம் விலை ஒரு கிராம் 15,400 விற்கிது. மொத்தம் ஒரு ஆபரண சவரன் வந்து 1,23,200 வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 24 கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 16,170 விற்கிது. இந்த ரீசன்னால் தான் இன்றைக்கி தங்கம் விலை அதிகமாக ஏறி இருக்குது. இன்னும் நிறையா நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் விலை கூடிய விரைவில் 2 லட்ச ரூபாய் வந்து தொடும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து தங்கம் வாங்கிறத தவிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையிலையும் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பழைய தங்கத்தை விற்கும்போது எந்த மாதிரியான வரி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பழைய தங்க நகையோ அல்லது வீட்டில் இருக்கிற கோல்டு காயினோ விற்கும்போது மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று விதிக்கிறாங்க. இந்த தங்கத்தை விற்று நீங்கள் பணமாக வாங்கும்போது தான் இந்த டேக்ஸு. இப்போ குறுகிய கால மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை நாள் அந்த தங்க நகை வாங்கி எத்தனை நாள் ஆச்சு, இப்போ கால அளவு பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுக்குள்ளே நீங்கள் தங்க நகை வாங்கி 2 ஆண்டு முடியறதுக்குள்ளாரியே நீங்கள் அந்த தங்க நகையை விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
அதனுடைய வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி வரம்பிற்கு ஏற்ப உங்களுக்கு வரி வசூலிக்கப்படும். இப்போ உங்களுடைய ஆண்டு வருமானமானது ஒரு 10,00,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் தங்க நகை விற்று ஒரு 2,00,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 12,00,000 ரூபா உங்களுக்கான அந்த இன்கம் வந்து 12,00,000 ரூபா. அப்போ அதுக்கான டேக்ஸ் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் தங்கம் வாங்கி 2 ஆண்டுக்கு மேலே ஆகிருச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் தங்கத்தை விற்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான வரி விதிப்பு லாபத்தில் 20% நிலையான வரி செலுத்தணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அது கூடவே 4% செஸ் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் நினைக்கலாம் 20% அப்படின்னா நம்ம எவ்வளோ நிறையா வந்து டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 2018 தங்கம் வாங்குறீங்க, அதனுடைய மதிப்பு 1,00,000 ரூபா. அப்போதைய பணவீக்க குறியீடு சிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 280 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது பணவீக்க குறியீடு அப்படின்னா 2018 1,00,000 ரூபா இருக்கிற பணம் இப்போது 2026 எவ்வளோ இருக்குது, அப்போ அதுக்கான குறியீடு என்ன, அதுதான் வந்து சிஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2026 அந்த தங்கத்தை 2,50,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எப்படி 1,00,000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இப்போ 2026 விற்கும்போது 2,50,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இன்றைக்கான பணவீக்க குறியீடு வந்து 360 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பணவீக்க குறியீடு நீங்கள் கூகுளில் அடித்தாவே வந்துடும். அப்போது அன்றைக்கி நீங்கள் அசல் எவ்வளோக்கு வாங்கினீங்க, 1,00,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கீங்க இன்ட்டு இன்றைக்கான சிஏஐ பணவீக்க குறியீடு 360 டிவைடட் பை 2018 அதுக்கான சிஏஐ வந்து 280. அப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1,28,571. அதாவது 2018 1,00,000 ரூபா அப்படிங்கிறது 2026 1,28,571 பணவீக்கம் வந்து இருக்குது. அப்போது இதுக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க, 2,50,000 ரூபாய்க்கு அந்த தங்க நகையை விற்கிறீங்க. 2018க்கான மதிப்பு வந்து 1,28,571. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 1,21,429 ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய லாபம். அதில் 20% அப்படின்னு பார்க்கும்போது 24,285 ரூபா. 4% செஸ் பார்த்தீங்கன்னா 971 ரூபா வருது. ஸோ இப்போது நீங்கள் 2018 1,00,000 ரூபாய்க்கு வாங்கின நகையை விற்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான டேக்ஸ் உங்களுக்கான லாபத்துக்கான டேக்ஸ் வந்து 25,256 ரூபா நம்ம செலுத்தணும். விற்று பணமாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதுவே அந்த நகையை விற்று நீங்கள் பணமாக வாங்குறீங்க, ஆனால் அந்த பணத்தை நான் வந்து ஒரு புது வீடு வாங்கிறதுக்காகவோ அல்லது அரசின் குறிப்பிட்ட ஒரு பாண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னாலோ அதுக்கு இந்த டேக்ஸ் பொருந்தாது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து பொருந்தாது. மற்றபடி நீங்கள் சேவிங்ஸ்க்காக அந்த நகையை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது ஒரு திருமண காரியங்களுக்காக நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத செலுத்தணும். ஸோ 20% நம்ம டேக்ஸ் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ 1,00,000 ரூபா தங்க நகை நான் 2018 வாங்கியிருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச லாபம் வந்து இப்போது 1,21,000 ரூபா. அதுக்கு டேக்ஸு 25,000 ரூபா நம்ம செலுத்தணும். அப்போது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 95,000 ரூபா தான் லாபத்துக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.